நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக தேவாவியானவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மன உற்சாகத்தோடு கூட சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் மெய்யாகவே நம்மத்திலே பலத்த காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க ஒரு பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் என்கிற அருமையான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கிறதுனால அந்த பாடலை பாடி சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் மன உற்சாகத்தோடு கூட அவருடைய சமூகம் இந்த வருஷத்திலே நமக்கு முன்பதாய் செல்ல போகிறது. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கைகளை தட்டி மன உற்சாகத்தோடு கூட பரிசுத்தமே பரவசமே பரனே சருளை என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நிரப்பி நடத்த போகிறார். மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் சூழ்நிலைகளின் நடுவில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் பக்கமாய் சாய்ந்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். திசை கட்டு அலைந்திடாமல் தீவிரமாய் வந்து நம்மை ஒவ்வொருவரையும் தாங்குகிறவராய் இருக்கிறார்.
நல்ல கைகளை தட்டி மன உற்சாகத்தோடு கூட சின்ன தம்பி தங்கச்சி எல்லாரும் சந்தோஷத்தோடு நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய சமூகம் நம் ஒவ்வொருவருக்கு முன்பதாக இந்த வருஷத்திலே செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நமக்கு தருகிற இளைப்பாறுதல் மிகவும் ஆச்சரியமானது. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உண்மையாய் நம் ஒவ்வொருவரையும் தேற்றப் போகிறது. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். கைகளை தட்டி என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுது. சொல்லுங்க. உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சத்தத்தை உயர்த்தி உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவர் நம்முடைய இருதயத்தின் தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நேச முகம் என்று காண்போம் என்கிற வாஞ்சையோடு கூட அந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோப்பா. அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்று கண்டிடுவே. சொல்லுங்க. நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமுகம் என்று கண்டிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை நல்ல கைகளை தட்டி தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் இணைந்து ஏசையா உந்தன் அன்பு எல்லாம் பொங்குதே. என் இதய தெய்வமே, என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருடைய தெய்வம் நீரப்பா, எங்கள் ஒவ்வொருடைய ஆறுதல் நீர் ஆண்டவரே. ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே ஓ
காலை வேளையிலே உம்மை நேசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாதம் பணிந்தே இந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தின் முதல் ஆராதனை நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் செல்ல போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துமே. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் கடைசி வரையிலும் ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்திருக்கணும். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்படியே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு செலுத்தோமை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உம்மை பிரியாமல் ஆண்டவரே உம்மோடு கூட நிலைத்திருக்கிற பாக்கியம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு உண்டாகணும்ப்பா. எல்லா சின்ன தம்பி தங்கச்சி ஆண்டவர் ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எந்த பணியில் ஈடுபட்டாலும் எந்த சூழ்நிலையின் நடுவிலும் உம்மை பிரியவே கூடாது. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, உம்மோடு கூட நாங்க இருக்கணும், நீர் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உம்மை பிரியாமலே இந்த வருஷத்தை உம்முடைய கரங்களை பிடித்து நாங்க நடக்கணும்ப்பா. தேவரீர் அப்படிப்பட்ட பாக்கியங்களை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கையில தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடுவோமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துமே. ஒரு விண்ணப்பம் நிறைந்த பாடல், மன உற்சாகத்தோடு கூட பாடும். சேர்ந்து இசை கேட்டார் போல எல்லாம் கைகளை தட்டி ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சேர்ந்து சொல்லுவோம், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லவும் சேர்ந்து, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். கைகளை தட்டி சொல்லவோ, ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். எல்லாரும் செய்து சொல்லவோ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். உண்மையான மனநலமையோடு நான் உம்மை நேசிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, எந்த உயிரை ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே,
என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது. ஒரு முறை கூட சொல்லுவோம். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபைகள் நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? சத்தமா ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஒரு மனமா ரட்சிப்பின் பாத்திரத்தை இந்த காலை வேளையிலே உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஒரு முறை கூட சொல்லுவோம். பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? உம்முடைய பெரும் கிருபைகள் நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை அவே உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஒவ்வொரு உள்ளங்களும் சொல்லட்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திர உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க அருமையான சகோதர சகோதரி. ஓ, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன் செய்து சொல்லுவோம். ஆராதிப்பேன் உம்மை நான். ஆராதிப்பேனே மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில் சொல்லுவோம். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில். ஒருவேளை தள்ளி போட்டாலோ உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக. உம்முடைய நாமம் உம் நாம மகிமைக்காக எல்லாரும் இணைந்து வளர்த்தீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக. ஒரு முறை கூட வளர்த்தீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக. ஒரு முறை கூட சொல்லுவோம். நடத்தி நீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக. சேர்ந்து தேர்ந்தெடுத்தீர் இவ்வளவாக. உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை நான் உம்மை நேசிக்கிறேன். எங்கள் உயிரை பார்க்கிறோம்.
உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உண்மையான மனநிலைமையோடு கூட. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுமே. இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து நாம் ரட்சிப்படைவதற்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நல்ல கைகளை தட்டுவோமே. தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையை பலியாக்கினீர். சொந்த ரத்தம் சிந்தியே மகனையை பலியாக்கினீர். நாங்கள் எல்லாம் தெய்வதற்கு என் பாவம் சுமந்தி ஐயா. எல்லாரும் சொல்லுவேன். ரட்சிப்படைவதற்கு எங்களுடைய என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த ஆர்க்கிலும் சேர்ந்து பாடுவோமா? எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். எல்லாருமே சொல்லுவோம். ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒருவரை கூட சேர்ந்து நாட்களிலும் அமே ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை விட்டு பிரியாமல் அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட ஏனோக் என்கிற தெய்வ மனிதனை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிப்பதை நாம் முதன்மைப்படுத்துவோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு கூட. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய கல்வாரியின் இரத்தம் இன்றும் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. அதை குறித்த ஒரு பாடலின் சில சரணங்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதித்து மகிழ போகிறோம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன். நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகமாய் சின்ன
தம்பி தங்கச்சி எல்லாம் சந்தோஷத்தோடு அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவம் அப்படி சொல்லுங்கம்மா எல்லாரும் உதடுகளும். கண்ணீரோடு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா. சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, நல்ல வார்த்தைகள். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். கெஞ்சி கேளுங்க ஆண்டவரே. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லை. சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? நோக்கி பார்க்க பலனில்லையே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா. சேர்ந்து சொல்லுவோமா? நல்ல கைகளை தட்டி உணர்ந்து சந்தோஷத்தோடு இசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் அவருடைய இரக்கங்கள் உயர்ந்ததா இருக்கிறது. அவருடைய அன்பிற்கு எல்லை என்பதே இல்லை. பிரியமானவர்களே, இரக்கத்தின் செல்வந்தராகிய நம்முடைய ஆண்டவர் இந்த கால வேளையில அவருடைய இரக்கத்தை நம் மீது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நல்ல சந்தோஷமாய் நல்ல உரத்த குரல்ல கிழக்கு மேற்கு உள்ள தூரம் சொல்லுங்க. உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உன் அன்பிற்கு சேர்ந்து, இல்லையே எல்லை உன் அன்பிற்கு. இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா, இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா. என்னை கழுவி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர், நம்மை தூய்மையாக்குகிறவர். பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா. அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.
என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியைப் போல வெண்மையாவே இசையா 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 சொல்லுவோம் இசையா. தம்பி தங்கச்சி நல்லா கையை தட்டுங்க, கையை தட்டி பாடுங்க, வாயத்தை இசையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா முன்னே நிற்க முடியாதையா சொல்லுவோம். என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. மன்னிக்கும் தகப்பன் நீதானையா. மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. என்னை மன்னிக்கும் தகப்பன் நீதானையா. என்னை கழுவி நல்ல சொல்லுங்க ஆண்டவருக்கு காலை வேளையில இந்த வருஷத்தின் துவக்க முத்திரை ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். எங்களை கழுவி 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 எங்களை சுத்திகரிப்பீராக. இசையா 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 இசையா. அந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா, இயேசுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அந்த இயேசு என்கிற நாமத்தை எந்த ஆத்துமா உச்சரிக்கிறதோ, இயேசு என்கிற நாமத்தை எந்த உள்ளங்கள் உச்சரிக்கிறதோ அவர்கள் வாழ்வு அடைவார்கள். இந்த காலை வேளையில் அந்த ஆத்துமா வாழ்வடையும். இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவர்களும் வாழ்வடைவார்கள். ஆமென். நாம் பிழைத்து பெருகும்படிக்கு, நாம் பிழைத்து பெருகும்படிக்கு இந்த காலை வேளையில அந்த இயேசு என்கிற நாமத்தை உச்சரிப்போமே. சொல்லுவோம் ஏசையா 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 ஏசையா. நல்லா சொல்லுவீங்களா? ஏசையா ஏசையா ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேனா கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவர். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு தூய்மையாக்கப்பட்டவர்களால், ஒரு கழுவப்பட்ட மனநிலைமையோடு கூட இந்த வருஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. இசையா 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 இசையா. கண்களை மூடி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடுவோமா. ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காக, கடமைக்காக இந்த இடத்துல நம்ம வரல. கர்த்தரை கனமண்ண வந்திருக்கிறோம். சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தரை பாட வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். அப்படி சொல்லுங்கம்மா. தம்பி தங்கச்சி எல்லாம் கண்ணை மூடுங்க. யாரும் அங்க இங்க திரும்பி பார்க்க கூடாது. இது நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற வேலை இல்லை. அங்க இங்க நீங்க ஓடி போகாதுங்க. அப்படி கண்களை மூடி
தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட கர்த்தரை மட்டும் நம்முடைய இருதயம் பார்க்கட்டும், நம்முடைய உள்ள கர்த்தரை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவர் அப்படி நோக்கி பார்த்து அவரோடு கூட சில நிமிடங்கள் பேச ஆரம்பிப்போம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறதுனால எதை குறித்து யோசிக்காதுங்க, எதை குறித்து யோசிக்காதுங்க. இது வருஷத்தின் துவக்கம். இந்த துவக்கம், இந்த ஆரம்பம், இந்த ஆரம்பத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் துவக்கத்திலேயே நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க வாயில திறந்து துதித்து பாருங்க. ஒரு தேவ பலன் உங்களை நிரப்புவதை நீங்க உணர்வீங்க. ஒரு புதிய பலன் உங்களை நிரப்புவதை உணர்வீங்க. தகப்பனே, தாயே, இந்த ஆரம்ப நாட்களை அசட்டை பண்ணாதுங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்யட்டுமா? இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபை நம்மை தொடர வேண்டாமா? ஓ, இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய வேண்டாமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷம் முழுவதும் நிறைவேற வேண்டாமா? வாயில திறந்து கர்த்தரை துதிங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்கம்மா. எதையும் சொல்ல தெரியலையா? இயேசுவேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க அமைதியை நிற்க கூடாது, நிற்க கூடாது. ஹல்லேலூயா. ஓ ராக்கா பல்பி யாத்தரோ. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களை தொடுவதற்கு நீங்க விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதற்கு நீங்க அனுமதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு ஆமென் உங்களுடைய இருதயத்தை திறக்கணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாசல் அண்டையிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே. இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று தட்டுகிற நேசருக்கு ஆமென், வாரும் என் நேசரே என்று சொல்லி மன உற்சாகத்தோடு கூட நம்முடைய இருதய கதவுகளை திறந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மாளிகையா இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதற்காகவே வணைந்து இருக்கிறார், அதற்காகவே உருவாக்கி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயங்கள். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய மாளிகையாய் உருவாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் தேவன் தங்குகிற ஆலயம், தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆமென் ஒரு மாளிகை. சொல்லுங்க வாயை திறந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்கள் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய மாளிகை. நமக்குள்ளே ஆண்டவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கம் ஆமென் பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நம்முடைய வாழ்வு பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அசதிக்கு இடம் கொடுக்காதுங்க. ஆமென், 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 ஆமென். தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. மன பாரத்திற்கு இடம் கொடுக்காதுங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க ஆமென், எந்த காரியங்கள் உங்களை அணுகணும்னு நினைக்குதோ எல்லா சோர்வுகளும் உங்களை விட்டு அப்புறம் போகும். எல்லா மன ஆமென் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் உங்களை விட்டு விலகும். உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களை பூரணமாய் சூழ்ந்து கொள்ளும். ஓ ஹல்லேலூயா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் போல அவருடைய இரக்கங்கள் உயர்ந்து நிற்கிறது அல்லவா? இந்த ஆறாம் வருஷத்தின் துவக்கத்தில் அவருடைய அளவில்லாத இரக்கங்கள் நமக்கு கிடைக்கட்டும். அதற்காகத்தான் ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோம். சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய இரக்கங்கள், உயர்ந்த இரக்கங்கள், நிறைந்த இரக்கங்கள் எங்களுக்கு வேணும். சொல்லுங்க. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொன்னாரு. ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தவர். அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கணுமே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டாமா? வாயை திறங்கம்மா. ஆமென். சொல்லுங்க. தகப்பனே சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரக்கங்கள் எனக்கு உண்டாவதாக, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக. ரிபாலதனமா. கிழக்கு மேற்கு உள்ள தூர உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் சொல்லுவமா. உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா.
இரக்கத்தின் செல்வந்த ஆமென். இரக்கத்தின் செல்வந்த இரக்கத்தின் உறைவிடம் நீதானையா. இரக்கத்தின் இடம் நீதானையா. இரக்கத்தின் செல்வந்த நீதானையா. எல்லா இரக்கத்திற்கும் நீர்தான் செல்வந்த. எல்லா இரக்கங்களும் உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. உம்மிடத்தில் கிருபை இருக்கிறது, தயவு இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆமென் பலன் இருக்கிறது. எல்லாமே உமக்குள் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் இருக்கிறது அம்மா, எல்லாம் இருக்கிறது. என்ன தேவை? வாயில திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அசதியாய் அமைதியா நிற்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன கிளேசத்தோடு கூட வந்து மன கிளேசத்தோடு கூட நீங்க திரும்பி செல்லுவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. மன கிளேசத்தை வந்தது உண்மைதாக, நீங்க மன பாரத்தோடு கூட வந்தது உண்மைதாக. ஆனா எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நீங்க லகுவாய் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பாரம் சுமந்து திரும்பி செல்லக்கூடாது. நீங்க லகுவாக்கப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் செல்ல வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு ஒரே ஒரு காரியம் தான், நம்ம இணைந்து துதிக்கிற துதிதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. இந்த துதி நம்முடைய எதிர்காலங்களை பாழ்படுத்த நினைக்கிற சத்துருவை நம்ம எல்லைகளை விட்டே துரத்துகிறது. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானே பொல்லாதவர், தேவையில்லாத சிந்தனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறானே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வோடு கூட போராடி கொண்டிருக்கிறானே, நம்முடைய ஜெப ஜீவிதத்தோடு கூட ஒருவன் போராடி கொண்டிருக்கிறானே, அவனுடைய வல்லமைகளை எல்லாம் அறுத்தறிகிறது. இந்த துதிக்கிற துதியானது, நீங்க துதிக்கிற துதியானது உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்களை உண்டு பண்ணும், தரித்திரியங்களை மாற்றும். உங்களுடைய ஓட்டத்தை தடைப்படுத்த துடிக்கிற பொல்லாத பிசாசுடைய எல்லா தந்திர கிரியைகளையும் வேற இருக்கும். சத்துரு நமக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் விரிக்கிற எல்லா வலைகளையும் எல்லா கண்ணிகளையும் அம்மை தகர்த்தெறிய போதுமானது. அப்படி துதிங்கம்மா, துதிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அமைதியா இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரையே அல்லாமல் யாரும் இல்லை. அவர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர். மனம் உவந்து நீங்க துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தை காண்பதற்கு எத்தனையோ பேர் வாஞ்சையா இருந்தாங்க, அவங்களால காண முடியலையே. இந்த காலைவேளையில கர்த்தர் நமக்கு கிருபை அருளி இருக்கிறாரே. சொல்லுவோம் சந்தோஷத்தோடு கூட, மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தையில எதற்கும், தேவையில்லாத எதற்கும் இடம் கொடுக்கவே கூடாது. தேவையில்லாத நினைவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க போராடி கொண்டிருப்பீங்க. ஆமென். வாயை திறந்துருங்க. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. மல்பாரா தூடோ நோஷி. அந்த நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்முடைய சகோதரர்கள் விடுவிக்கப்படுவாங்க. நம்மோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சகோதரிகள் விடுவிக்கப்படுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். ஓ நீ மதுனா சந்தரலரபா ஏர கதுனியா சிப்தலோருபி அந்தனமா. ஆமென், ஆமென், ஆமென். பெரிய பெரிய காரியங்களை இந்த துதியானது லகுவாய் செய்து முடித்து விடும். மலை போல நமக்கு முன்பதாய் நிற்கிறதே காரியங்கள். ஓ மலை போல காணப்படுகிற பிரச்சனைகள் இந்த துதியினால் எளிதாய் தகர்க்கப்படும். கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. அதற்காகவதாக வேதத்தில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காய் எழுதி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவராலும் தகர்க்க முடியாத, எந்த யுத்த சேனையாலும் தகர்க்க முடியாத எரியோ கோட்டை கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது. ஆமென். தேவ ஜனத்தினுடைய
துதிதா அதை தகர்த்து பொடியாக்கினது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. இத்தனை வருஷங்களோ உங்களுக்கு தடையாய் நின்ற அநேக தடை கற்கள், எரிகோவின் மதில்களை கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆமே தகர்க்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இத்தனை வருடங்களாய் நம்மை பின்தொடர்ந்து வந்த பயங்கள், இத்தனை வருஷமாய் நம்முடைய மன அமைதியை கெடுத்துக் கொண்டிருந்த காரியங்கள், இத்தனை வருஷமாய் நம்மை தரித்திரத்திற்குள் ஆக்கி வைத்திருந்த காரியங்கள், 18 வருஷமாய் ஆலயத்திற்கு வந்தாலும் அவளை சத்துருவானவன் கட்டி வைத்திருந்தானே, சாத்தான் அவளை நிமிரக்கூடாதவளை கட்டி வைத்திருந்தானே, ஆபிரகாமின் குமாரத்தை என்று அழைக்கப்பட வேண்டியவள் சத்துருவால் கட்டப்பட்டிருந்தா. ஆமென். கர்த்தர் கிரியை செய்த பொழுது அந்த கூனியானவள் நிமிர ஆரம்பித்தாளே. கர்த்தர் இந்த துவக்கத்தில், அந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்மை கூனி குறுகி பண்ணி இருக்கிற, கூனி குறுக பண்ணி இருக்கிற காரியங்களை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத கீழ்ப்படியாமையின் ஆவிகள், துஷ்ட வல்லமைகள், நீங்க துதிக்க துதிக்க அவைகளை விட்டு கலந்து விட போகிறது. அவைகள் நல்வழிப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் சரியான பாதையில் பயணிக்க போகிறார்கள். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிங்கம்மா. உங்களை பின்தொடர்ந்து வந்த வியாதிகள், பலவீனங்கள், ஆமென் ஆமென், எல்லாம் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். இந்த வருஷம் நீ விடுதலையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பின்பற்ற போகிறீர்கள். ஆமென். நல்ல சந்தோஷத்தோடு கூட துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். வாயில திறந்து மன மகிழ்ச்சியோடு கூட அல்லேலூயா ரக்கத்தனா. நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பயங்கள் உங்க இருதயத்தை விட்டு விலகும். எதிர்கால பயங்கள் மாறும். வாலிப தம்பி தங்கச்சி, ஆமென். எவ்வளவோ சவால்கள் நிறைந்த உலகம் இது, எவ்வளவோ எதிர்பார்ப்புகள். இந்த உலகம் உங்களிடத்தில் எவ்வளவோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தரை துதிங்க துதிங்க. ஆமென். எதிர்காலங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறது. காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. வல்பரோதி ஆந்தரா. அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற மனிதனை அவர் விடுவிக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சந்தோஷத்தோடு கைகளை தட்டி எந்த ஆத்துமா அவருடைய நாமத்தை அறிந்து அவரை ஆராதிக்கிறதோ, எந்த ஆத்துமா அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதோ, அந்த மனிதனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும், வாலிபவர்களா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும், உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பதற்கு அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை உயர்த்துவோம். Oh Jesus, ribala kalborunuru. Hallelujah. சேர்ந்து அப்படி சொல்லுங்க. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து நடத்தும் பொழுது எத்தனை ஆச்சரியம். அவருடைய மந்தையில நம்ம இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது எத்தனை ஆனந்தம். அவர்தான் புல்லுள்ள இடங்களில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு செல்வதற்கு அந்த நல்ல மேய்ப்பனால தான் முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அந்த நல்ல மேய்ப்பனாகி ஆண்டவன் நடத்தி செல்லுவா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தி செல்லுவா. புல்லுள்ள இடங்களிலே நடத்தி செல்லுவா. நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டா. ஆகவே தலம் அவரை பார்த்து சொல்ல போகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? எல்லாரும் சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா,
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எல்லாரும் சபையா இணைந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை அல்லாமல் எனக்கு, எங்களுக்கு யாருப்பா உண்டு? உண்மை எல்லாமே என் குடும்பத்துக்கு யாருப்பா உண்டு? உண்மை இல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு யாருப்பா உண்டு? ஏது உண்டு? யோசேப்பு 17 வயதுல சூழ்நிலை அவனை தகப்பனை விட்டு பிரித்தது. அவனோடு கூட அவனை நேசித்த தகப்பன் இல்லை, அவனை அருமையா நேசித்தவனுடைய தாய் இல்லை. வனாந்திரத்தின் குழியிலே போடப்பட்டான். எல்லா சூழ்நிலையிலும் தனிமை, சிறையிருப்பிலே தனிமை, செய்யாத குற்றங்களுக்காய் குற்றம் சாட்டப்பட்டான். யாரும் அவனோடு இல்லை, உலக உறவுகள் அவனோடு இல்லை, சகோதரர்கள் இல்லை, சிநேகிதர்கள் இல்லை, தன்னை நேசித்த பெற்றெடுத்த தாய் தகப்பன் இல்லை, தனிமையில தான் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட. அந்த கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை நேசிக்க அந்த உலகத்துல யாரும் இருக்க இல்லை. உலக உறவுகள் ஒருவேளை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்களை விசாரிக்க ஒருவர் கூட இல்லாம இருக்கலாம், உங்களை கண்காணிக்க, உங்களை விசாரிக்க, உங்களை நேசிக்க, உங்களுக்கு ஆதரவாய் சொல்ல யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருவர் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஓ உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்வீங்களா சேர்ந்து? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. தம்பி தங்கச்சி, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசு. உரிமையா சொல்லுங்க, அவன் நம்முடைய ரட்சகர். நீதானே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, உம்மை அல்லாமல். உணர்ந்த தெய்வ பிள்ளைகள் சொல்லுங்க, வலது கரத்தை முடிந்தா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லப்பா, உம்மை இல்லாமல் யாருமே இல்லை, உம்மை தவிர இந்த உலகத்துல எதுவும் எங்களுக்கு இல்லப்பா. சொந்தோடு சொல்லுவதற்கு, சொந்தோடு பாராட்டுவதற்கு யாரும் இல்லை, ஆசையாய் சொல்லுவதற்கு யாரும் இல்லை, எங்களுக்காய் பொறுப்பெடுக்க யாரும் இல்லை, எங்களுடைய காரியங்களை மேற்கொண்டு கொள்வதற்கு ஒருவரும் இல்லை உம்மை தவிர. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எங்களுக்கு நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எங்க பிள்ளைகளுக்கும் நீங்க தான்ப்பா, எங்க முழு குடும்பத்துக்கும் நீங்க தான்ப்பா. ஆமே, எங்க தேசத்துக்கே நீங்க தான்ப்பா, எங்க சபையே நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. ஓரா கபலா துடரலா ஷபலா தரபா. சில நிமிடம் அப்படியே ஒரு இருதயம் ஆண்டவர் நோக்கி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மென்மையான குரலோடு கூட ஆண்டவர் நமர கலபர ஷகதடரலதரலரபோ நிமர கல்வரு துடோரோஷி அந்தரபா.
அவரோடு கூட பேசி கொண்டிருப்பது எத்தனை ஆச்சரியம். அவரோடு கூட பேசி அமர்ந்து அவருடைய சமூகத்திலே நிற்பது எத்தனை ஆனந்த பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் இந்த வருஷ துவக்கத்திலே நம்மோடு கூட இருப்பது எத்தனை ஆனந்தம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஓ, எத்தனை ஆனந்தம் நமக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ, நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ, நம்மை விசாரிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம ஒருபோது அனாதைகளாய் விடுவதில்லை. அவர் நம்ம அனாதை ஆவதே இல்லை. ஓ, நம் திக்கற்றவர்களாய் ஆவதே இல்லை. திக்கற்றவர்களை, விதவைகளையோ அனாதைகளையும் ஆதரிக்கிறவர். ஒரு நாளும் நம்மை தரித்திரராய் விடுவதில்லை. ஒரு நாளும் நம்மை அலைந்து தெரிய விடுவதில்லை. நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சி ஆனந்த காலை ஆராதனை வேளையில நாங்கள் எல்லாரும் அப்பாவின் பாதத்தில் கூடி வருவதற்கு தேவரீர் பாராட்டின மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த வருஷத்தின் முதல் ஆண்டவரே ஆராதனையில் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவரீர் உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.